சவுத் ஆப்பிரிக்கா அணி செஞ்ச அதே தவறை தான் தொடர்ந்து இன்னமும் இப்பவும் இந்திய அணி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த நிலைமை நிச்சயமாக இந்திய அணிக்கும் இன்னைக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிரான மேட்ச் செமிஃபைனல் ஆட்டத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம எம்எஸ் தோனி கம்ப்ளீட்டாக ஒட்டுமொத்த இந்திய அணியை எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. குறிப்பாக மிக முக்கியமாக இந்திய அணியின் அந்த பிளேயிங் 11ல் கண்டிப்பாக இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும். அப்படி இல்லைனா நியூசிலாந்து அணி எப்படி இந்திய அணிக்கு எதிராக அவங்க தர்ம அடி அடித்து ரொம்ப அசால்ட்டாக சவுத் ஆப்பிரிக்கா அணியை இந்த T20 வேர்ல்டு கப்பை விட்டு வெளியே அனுப்புனாங்களோ அதே மாதிரி இங்கிலாந்து அணியும் இந்திய அணியை நிச்சயமாக செய்வாங்க அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி இந்தியன் டீம் பிளேயிங் 11 பற்றியே ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்று தற்போது நம்ம எம்எஸ் தோனி அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி தொடர்ந்து நம்ம எம்எஸ் தோனி இந்தியன் டீம் பிளேயிங் 11 பற்றி என்ன விஷயம் அவர் சொல்ல வராரு, அப்படி இன்றைக்கி விளையாட போகிற நம்ம இந்தியன் டீம் பிளேயிங் 11 தான் என்ன, இதில் என்னென்ன ஆபத்துகள் இருக்குது, தோனி குறிப்பிட்டிருக்க விஷயங்கள் தான் என்ன அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் தோனி அவர் ஃபஸ்ட்டு வலியுறுத்தி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா டீம் இந்த T20 வேர்ல்டு கப்பில் என்னதான் நல்ல டீமாக அவங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த டீம்லேயுமே கூட சரியாக விளையாடாத பிளேயர்கள், நீக்கக்கூடிய பிளேயர்கள் அப்படின்னு ஒரு சில பேர் கண்டிப்பாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க யாரையுமே இந்த செமிஃபைனல் ஆட்டத்தில் இடம் மாற்றி அவங்கள பேட்டிங் இறக்கியிருக்கலாம், இல்லை மேட்சை விட்டே கூட அவங்கள தூக்கியிருக்கலாம். அந்த விஷயத்தை சவுத் ஆப்பிரிக்கா அணி செய்ய தவறியது இப்போ தோல்விக்கான காரணமாக அவங்களுக்கு எதிராகவே மாறியிருக்கு அப்படின்னு தோனி அவர்கள் குறிப்பிடுறாரு. ஸோ அதே விஷயத்தை தான் தொடர்ந்து இப்போ இந்தியன் டீம் அவங்க இந்த T20 வேர்ல்டு கப் ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து இந்தியன் டீம் பிளேயிங் 11ல் பார்க்க முடியுது. சரியாக விளையாடாத பிளேயர்களை தொடர்ந்து அணியின் பிளேயிங் 11ல் இருந்து நீக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக சூரியகுமார், கௌதம் கம்பீர் 2 பேருமே இருக்காங்க. இது நிச்சயமாக இந்திய அணிக்கு ஒரு ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு சூரியகுமார், கம்பீர் 2 பேருமே அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டுறாங்க அப்படின்னு தோனி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை அவர் குறிப்பிட்டு எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. அதாவது அபிஷேக் சர்மா தொடர்ந்து அவர் ஃபெயில்யூர் பர்ஃபார்மன்ஸை தான் வெளிப்படுத்துகிறாரு. ஆனாலுமே கண்டிப்பாக அவர் தான் ஓப்பனராக இறங்கணும், நிச்சயமாக அபிஷேக் சர்மா அடிப்பார் அப்படின்னு இப்படி மிகப்பெரிய ஐசிசி ஈவெண்ட்டில் கூட இந்த மாதிரி ஒரே பிளேயரை கண்மூடித்தனமாக நம்புறது மிகப்பெரிய ஆபத்தில் தான் கொண்டு போய் விடும் அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு சிறந்த உதாரணமாக இப்போ சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்க எலிமினேட் பண்ண விஷயத்தை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம எம்எஸ் தோனி அவர் சொல்லக்கூடிய அந்த முக்கியமான எச்சரிக்கையாக இருக்குது. அதாவது சவுத் ஆப்பிரிக்கா டீமில் பார்த்தீங்கன்னா கடந்த சில மேட்சுகளாக குவிண்டன் டீகாக் பார்த்தீங்கன்னா அவர் சுத்தமாக ஃபார்மில் இல்லை, சரியாக அவர் ரன் அடிக்கவும் இல்லை. குறிப்பாக செமிஃபைனல் இந்த மாதிரியான நாக் அவுட் மேட்ச் மாதிரியான ஆட்டங்களில் என்றைக்குமே டீகாக் அவர் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு சாதகமாகவும் விளையாண்டதில் சில ரன்களை அடித்து கொடுத்ததும் கிடையாது. அதே நிலைமை தான் நேற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக டீகாக் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே அவர் அடிக்க ஆசைப்பட்டு அவருடைய அந்த விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமாக தான் சவுத் ஆப்பிரிக்கா அணி போட்டுன்னு எல்லா விக்கெட்டையுமே இழக்கிறாங்க. மேட்சினுடைய மூமெண்டமே அப்படியே தலைகளாக மாறுது. இதே தவிர தான் இந்தியன் டீம்லேயுமே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சஞ்சு சாம்சன் ஒரு வழியாக அவர் ஃபார்முக்கு வந்துட்டார். ஆனால் அபிஷேக் சர்மா அவர் தான் ஓப்பனிங் பண்ணணும் அப்படின்னு ஏன் சூரியகுமார், கம்பீர் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரியலை அப்படின்னு இந்த கேள்வியை தோனி எழுப்புறாரு. ஏன்னா அபிஷேக் சர்மா எப்படி இருந்தாலும் துவக்கத்தில் போய் அவர் அவுட் ஆகிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறமா வர இஷான் கிஷன் அவர் ஓப்பனராக இறங்கியிருந்தால் நிச்சயமாக சஞ்சு அதுக்கப்புறமா இஷன் 2 பேருமே ஒரு நல்ல துவக்கம் ஸ்டார்ட் கொடுத்து ரன்னை உயர்த்த முடியும். ஆனால் அபிஷேக் சர்மா துவக்கத்திலேயே அவர் போய் அவுட் ஆயிடுறாரு. பவர் பிளே முடிகிறதுக்குள்ளேயே அவர் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிடுறாரு. அப்படிங்கிறதால இஷான் கிஷன் அவருக்கு ஓப்பனிங் ஸ்லாட் கிடைக்காம இஷான் கிஷன் அவருமே ஃபெயில்யூர் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினதை கடந்த ஆட்டத்தில் முக்கியமான ஆட்டம் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக நடந்த இந்த மோசமான பிளான் ஃபெயில்யூரை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே பிளானை இப்போ இங்கிலாந்து அணிக்கு எதிரான மேட்ச்லேயுமே இந்திய அணி அதை செயல்படுத்துவாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தான விஷயம், ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு தோனி குறிப்பிட்றாரு. ஏன்னா கடந்த ஆட்டத்தில் சஞ்சு சாம்சன் அவர் காப்பாற்றினார். எல்லா மேட்ச்லேயுமே அதே மாதிரி நடந்துட முடியும் அப்படின்னு யாராலையுமே கணிக்கவும் முடியாது. சவுத் ஆப்பிரிக்கா அணி எப்படி அவங்க டீகாக் சரியாக விளையாடாமல் போனாலுமே அவங்க அடுத்தடுத்து ஜெயிச்சுக்கிட்டு வந்தாங்களோ கரெக்டாக செமிஃபைனலில் வந்து அவங்க செஞ்ச அந்த தவறால் மாட்டிக்கிட்டு நியூசிலாந்து அணிக்கு எதிராக படுதோல்வி அடைஞ்சாங்க. ஸோ இந்திய அணி அவங்க செய்யக்கூடிய இந்த தவறை உடனடியாக மாற்றிக்கிட்டு
திருத்திக்கிட்டு அட்லீஸ்ட் அபிஷேக் சர்மா அவரையாவது 3வது ஸ்லாட்டில் இறக்கி விட்டுட்டு ஓப்பனிங் பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க ஆரம்பத்தில் அடித்து கொடுக்குற அந்த ஃபவுண்டேஷன், அந்த ரன் தான் இந்திய அணியின் அந்த கம்ப்ளீட் டார்கெட்டையுமே முடிவு செய்யுது. அதனால் ஓப்பனிங் பெயர் எப்பயுமே எந்த மேட்ச்லையுமே முதல்ல களம் இறங்கி விளையாடக்கூடியவங்க விக்கெட் இழக்காமல் பவர் பிளே வரைக்கும் அதிரடியாக விளையாண்டாங்கன்னா நிச்சயமாக அந்த ஆட்டத்தின் வெற்றிக்கான ரிசல்ட்டு நிச்சயமாக இந்திய அணிக்கு சாதகமாக இருக்கும். ஸோ அதனால் அட்லீஸ்ட் அபிஷேக் சர்மா அவரை 3வது ஸ்லாட்லையாவது இறக்கி விட்டுட்டு இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன் 2 பேருமே ஓப்பனராக இறக்குனாங்கன்னா அது நல்லது. இல்லைனா இந்த தொடர்லேயே ஒரு மேட்ச் கூட தோல்வி அடையாத டீம் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த நிலைமை போய் இப்போ ஒரே ஆட்டம் தோல்வி அடைஞ்சு கம்ப்ளீட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா அணி எலிமினேட் ஆகுறாங்க. அதே மாதிரியான மோசமான நிலைமை இந்திய அணிக்கு ஏற்படும் அப்படின்னு எம்எஸ் தோனி அவர் இந்த விஷயத்தை சொல்லி ஓப்பனிங் பெயரை கண்டிப்பாக மாற்றுங்க, அபிஷேக் சர்மா அவரை நம்பினது போதும் அப்படிங்கிறது தான் நம்ம தோனி அவர் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான அட்வைஸாக இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் நேற்று நம்ம இந்திய அணி விளையாட போகிற பிளேயிங் 11 இதுதான் அப்படிங்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வாண்டடே மைதானத்தில் இருந்து தகவல்கள் வெளியாயிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா கேட்குற எல்லாருக்குமே அதிர்ச்சி தரும் விதமாக அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், 3வதா இஷான் கிஷன், 4வதா சூரியகுமார், 5வதா திலக் வர்மா, 6வதா ஹர்திக் பாண்டியா, 7வதா சிவம் துபே, 8வதா அக்ஷர் பட்டேல், 9வதா வருண் சக்கரவர்த்தி, 10வதா ஹர்ஷ்தீப் சிங், கடைசியாக பும்ரா. ஸோ ஆக மொத்தம் அன்சேஞ்சு பிளேயிங் 11, எந்த ஒரு மாற்றமும் செய்யாத பிளேயிங் 11 தான் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ மும்பை வாண்டடே மைதானத்தில் இருந்து நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11 பற்றி வரக்கூடிய தகவல்களாக இருக்குது. அதே போல் அபிஷேக் சர்மா, ஹர்திக் பாண்டியா, இன்னும் முக்கியமான பல பிளேயர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட நேற்று இடைவிடாமல் 130 நிமிடங்கள், அதாவது 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே கடுமையான அந்த பேட்டிங் ப்ராக்டிஸை இந்தியன் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே எடுத்திருக்காங்க, கடுமையாக உழைச்சிருக்காங்க. அபிஷேக் சர்மா அவருமே கூட அவருடைய ஃபார்மை மீட்டு எடுக்கணும் அப்படின்னு எல்லாரை விட ஒரு படி மேலே ரிஸ்க் எடுத்து டஃப்பான பால் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரியான, அதாவது எங்கெங்கெல்லாம் தவறு செய்கிறாரோ அந்த மாதிரியான பால்களை மட்டுமே தொடர்ந்து வீச சொல்லி அப்படிப்பட்ட கஷ்டமான கடினமான ப்ராக்டிஸை தொடர்ந்து அபிஷேக் சர்மா அவருமே கூட எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மேட்ச் இன்னைக்கு நடக்க போகிற இந்த செமிஃபைனல் மேட்ச் இதுக்கு முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து மேட்ச் மாதிரி ஒன் சைடு மேட்ச் மாதிரி போகாமல் கம்ப்ளீட்டாக கடைசி வரைக்கும் பரபரப்பாக யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு த்ரில்லராகவும் திக்திக்காகவும் இன்றைக்கி இந்த மேட்ச் நடக்கும் அப்படின்னு நிச்சயமாக 100% நம்பலாம். ஸோ இதில் ஒரே ஒரு ஆறுதல் விஷயம், ஒரே ஒரு நல்ல விஷயம் நம்ம இந்திய அணிக்கு இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்திருக்காங்க. அதாவது குவார்ட்டர் ஃபைனல் சூப்பர் 8 கடைசி ஆட்டத்தில் நம்ம இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்திருந்தாங்கல்ல, அந்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கிட்ட இங்கிலாந்து அணி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதுவும் எப்படின்னா, இங்கிலாந்து அணி அவங்க தோற்ற ஒரே அணி யார் அப்படின்னு கேட்டால் வெஸ்ட் இண்டீஸ் அணி தான். அவங்கக்கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவங்க தோல்வி அடைஞ்சிருக்க ஒரு டீமை நம்ம இந்தியா வீழ்த்திருக்காங்க. அப்படிங்கிறதால இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்மை எடுத்து பார்த்தோம்னா இங்கிலாந்து அணியை விட நம்ம இந்தியா கொஞ்சம் சற்றே பலம் வாய்ந்த அணியாக இருக்காங்க அப்படின்னு நிச்சயமாக நம்பலாம். தோனி அவர் சொல்கிற அந்த திட்டத்தை மட்டும் பயன்படுத்தி இஷான் கிஷன், சஞ்சு 2 பேருமே ஓப்பனராக இறக்கி விட்டாங்கன்னா நிச்சயமாக ஓப்பனிங் பேர் பயங்கரமாக 2 பேரும் அடிப்பாங்க. நல்ல ஸ்கோரை உயர்த்த வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அபிஷேக் சர்மா அவரை இறக்கி விட்டு அந்த பிளான் ஃபெயிலியர் ஆச்சுன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஏற்பட்ட அதே நிலைமை நம்ம இந்திய அணிக்கும் கூட ஏற்படலாம். ஸோ இதில் எது நடக்க போகுது அப்படின்னு இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.